சார் 20 வருஷம் ஆகுது சார் எனக்கு கல்யாணம் ஆகி. இப்போ எங்கள் மாமனாரை நினச்சா கூட பிபி ஏறும். நம்மளால் மன்னிக்கவே முடியல. தம் பொண்ணை நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருப்பார். அந்த கோபம் இன்னும் அடங்கலை. இந்த கொரோனா அவருக்கு கூட வந்தது. காஞ்சிபுரத்தில் இருக்கார். மாப்பிள்ளை கொரோனான்னாரு. உள்ள ஒரு மகிழ்ச்சி. டக்குன்னு நான் என்ன பண்ணேன், ஏதாவது ஒன்று சொல்லணுமே அவருக்கு சமாதானமான. மாமா என்ன ஏதாவது பிரச்சனையா, வேணும்னா வாங்க அப்போலோவில் சேர்த்து விட்டுறேன்னு. அவர் உஷாராயிட்டார். இவன் வேறு எதுக்கோ திட்டம் போடுறான்னு. இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே பார்த்துக்கிறேன்ட்டார். நல்லாயிட்டார். சார் துன்பம் என்பது சில பேர் வந்து நல்லது பண்ணால் இன்பம், அதெல்லாம் தப்பு. வள்ளுவன் சொன்னான் பாருங்க, நன்றாற்றலுள்ளும் தவறுண்டாம். இப்போ அப்படி தான் இருக்குது. யாருக்காவது சேவை செய்யணுன்னா கூட கஷ்டம். அதுலேயே நமக்கு துன்பம் வரும். நீங்கள் சேவை செய்கிறது பிரத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணுறது நன்மை நினச்சிடாதீங்க. ரொம்ப கஷ்டம் சார். இப்போ என்ன மாதிரி ஒரு பேச்சாளருக்கு எது இன்பம்? மக்கள் கைத்தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க. வெளியில் எங்கேயாவது பார்த்தா சார் உங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் யூடியூப்பில் பார்க்குறோன்றாங்க, சந்தோஷமாக இருக்கும். எது துன்பம்? சில வாட்டி இப்படிலாம் இருக்குது. இன்பத்தில் துன்பம் இருக்குது. நம்மளை நிறைய பேருக்கு தெரியுதுன்றது இன்பம். சில சமயம் அதுவே நமக்கு துன்பமாக மாறும். நான் எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயினுக்கு போகும்போது அரவருக்கு முன்னால் போயிடுவேன் சார். ட்ரெயின் எவ்வளோ லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல, நான் அரவருக்கு முன்னால் போயிடுவேன். அது என்னோடய கொள்கை. ஏன்னா அதை விட்டுட்டு படுற அவஸ்தையை விட அது பெட்ரு. நான் ஒரு ஊருக்கு போயிட்டு அரவருக்கு முன்னால், என் ட்ரெயின் வர்றதுக்கு அரவருக்கு முன்னால் ஒரு ஸ்டேஷனுக்கு போனேன். பிளாட்ஃபார்மில் நடந்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, இந்த ரயில்வே பிளாட்ஃபார்மில் வந்து ஒவ்வொரு பெரிய ஸ்டேஷன்லேயும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த எஸ்ஐ வெளியில் நிற்கிறார். அவர் தெரியல, மப்டியில் இருந்தார். அவர் செல்ஃபோன் பேசி சார் அப்படின்னாரு. சரி தெரிஞ்சு ஒரு அக்கௌண்ட் நினச்சிட்டு இந்த வணக்கம் சார்ண்ணா. ஊருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார். என்ன ட்ரெயின்னாரு. தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன். அதுக்கு இன்னும் அரவு இருக்கே சார், வாங்க அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டார். வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் ஏசி கொஞ்சம் முன்னால் உட்காரு சார், நம்மளை மீறி ட்ரெயின் போகாது, எங்களுக்கே அந்த ட்ரெயினில் தான் டியூட்டி, இந்த ட்ரெயினில் டியூட்டி வருவாங்கள்ல போலீஸ் அவர் அப்படின்னு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு, இருங்க சார் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வரேன்னு போயிட்டார். உள்ள பெஞ்சில் பார்க்குறேன் இன்னொரு ஆள் லுங்கியோடு உட்காந்துக்கிறான். நான் என்னை பார்த்து சிரித்தான். அவனுக்கு என்னென்னா நம்ம கூட இன்னொரு அக்யூஸ்டம் மாட்டின்னுக்கிறான்னு. நான் அவனை பார்த்து நீங்கள் அப்படின்னா தண்டவாளத்தை தான் சார் பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னா. நீங்கள் அப்படின்னா சொல்லணும்ல, நான் பிளாட்ஃபார்மில் நடந்து வந்தேன் புஷ்னு வந்துட்டாங்க. அப்புறம் ஓ இப்போ பிளாட்ஃபார்த்தில் நடந்து வந்தால் கூட பிடிக்கிறானுங்களான்னா அவன். இந்த எஸ்ஐ உள்ளே போனார், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணார். நைட் ஷிஃப்ட் வர போலீஸ்லாம் வந்தாங்க சார். வந்தாங்க என் எதிர்க்க என்கிட்ட பேசணுமேன்றதுக்காகவே அந்த பையனை போ அப்படின்னு விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க திட்டிட்டு. அவன் போகும்போது அந்த பையன் சொல்லிட்டு போகிறான், இந்த போலீஸ், இந்த ஸ்டேஷன் போலீஸ் நல்லவங்களாகிறாங்க சார், ஒன்றும் கேட்கல, திட்டி அனுப்புவாங்க, நீ கூட மூஞ்சி பாவமாக வச்சுக்கோ, உன்னையும் அனுப்பிச்சிடுவாங்கன்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டான். இவங்க ஒரு அரை அவர் பேசினாங்க சார். பேசி திருப்பியும் நான் போகிறேன், ட்ரெயின் வரட்ட இருக்கேன். ட்ரெயின் வந்ததுங்க. இவங்க நாலு போலீஸு, ஒரு எஸ்ஐ, எல்லாம் கையில் துப்பாக்கி வேறு வச்சுன்னுக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார் உங்கள் பேக்கு கொடுங்க சார், நான் எத்தனை வர வேணாம் சார்னு. அந்த ஏசி கோச்சு முன்னால் இருக்கும். என்ன கூட்டி போகும்போது பார்த்தா சுத்து போலீஸ் சார், நடுவில் நான். அந்த ஜன்னலோரத்தில் கம்பார்ட்மெண்ட்டில், ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு அம்மா என் காது பட சொல்லுது, இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு. என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்கன்னு நினச்சின்னுக்கிறாங்க சார். நான் நினைக்கிறேன் அந்த அம்மா அடுத்த நாள் தினத்தந்தி பேப்பரில் தேடி இருக்கோம் என் பேரை. அதாவது எல்லா இன்பத்திலையும் துன்பம் இருக்குது. ஒரு நல்லது செய்தால் துன்பம் சார். இந்த விழா நடக்காத நாளில், இந்த சனி ஞாயிறு, எல்லா சனி ஞாயிறும் நம்ம வெளியூர் போயிடுவோம். ஏதாவது ஒரு ஊரில் பேச்சு இருக்கும். ஃப்ரீயாக ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா அந்த மதுராந்தகத்துக்கிட்ட ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது. நான் வந்து ஒரு தொண்டு உள்ளமாக அங்கே போய் பேசுவேன். பேமெண்ட்டெல்லாம் எதுவும் வாங்க மாட்டேன், நம்மளால் முடிஞ்சது. சீனியர் சிட்டிசன் ஒரு ஹவர் பேசி அவங்கள சிரிக்க வச்சுட்டு வந்துடும்.
நான் ஒரு நாள் போய் பேசுகிறேன், ஒரு பெரியவர் இங்கே வாழ்னார். எப்போவுமே கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது ஒன்று தான் கிடைக்கும் அங்கே. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், தம்பி நீ என்ன உன் இஷ்டமாக வர, நல்லா இருக்குது, நீங்கள் பேசும்போது எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, கவலையெல்லாம் மறக்கிறோம். ஒன்று செய்யுங்க, பேசாமல் எங்களோடையே தங்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை இங்கேயே, அதாவது ஆதரவற்ற முதியோர் இல்லம். ஏன்டா அப்போ போகணுன்னு ஆயிடுச்சு. அதாவது நல்லது செய்யணும் சார். உண்மையாக சார், நாம் அனுபவிச்சிருக்கேன் சார். அன்றைக்கி எத்திராத்தி காலேஜ் வழியாக வரேன், எவனோ ஒருத்தன் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பொண்ணோட பேக்கை பிடின்னு ஓட்டுக்கிறான் பைக்கில். அந்த பொண்ணு மை பேக் இருந்துச்சு. நம்ம சும்மா இருக்கலாம்ல, உதவி நல்லது செய்வோன்னு நினச்சி என்னம்மாச்சுன்னு, அங்கிள் என் பேக்கை பிடின்னு ஓட்டான்ச்சு. ஏம்மா ஐடென்டி கார்டெல்லாம் விடுங்க அங்கிள், என் ஃபோன் மாட்டிக்கிச்சு இருந்து. அதாவது ஐடென்டி கார்டு, காலேஜ் லைப்ரரி கார்டு, அதை பற்றி அந்த பாப்பாவுக்கு கவலை இல்லை. ஃபோன் போயிடுச்சு. நான் ஒன்று ஃபோன் போயிடுச்சா கவலையே படாத, ஜிபிஎஸ் மூலமாக இப்போ போலீஸ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சும்மா இல்லாமல் சார் தொண்டு உள்ளமாக ஸ்டேஷனுக்கு கூட்டி போனேன். இன்ஸ்பெக்டர் இருந்தார். என்ன சார் உங்கள் பேக்கை யாரோ பிடிங்கின்னு போயிட்டாங்கன்னு. நீங்கள் யாருன்னு நான் போயின்னு இருந்தேன் சார், கூட்டினேன். அவருக்கு என்ன தெரியல, கூட்டின்னு வந்தேன். திடீர்னு சார் அவன் பிடிங்க போனவன் யார், உங்கள் கூட்டாளி தானே அப்படின்னாரு. கூட்டாளியா? இந்த பொண்ணு அவர்கிட்ட சொல்லுது, இல்லை சார் இவர் ஹெல்ப் இருமா உனக்கு தெரியாது, இவங்கெல்லாம் கூட்டு கலவானிங்க, ஒருத்தர் அடிக்கிற மாதிரி அடிப்பான், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவான், அதெல்லாம் ட்ராமா அப்படின்னாரு. பயந்துட்டேன் சார். டிப்டாப்பாக போனவன் இன்ஸ்பெக்டர் பேச லைட்டாக கை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பயந்துட்டேன். யோ சொல்லு கூட யார் அப்படின்னாரு. சார் இல்லை சார் உண்மையிலே சார் நான் பட்டிமன்றம் பேசுகிறவன் சார் நான் அப்படின்னாரு. அவர் பட்டிமன்றமும் பார்த்ததில்லை பொழுது. சார் எனக்கு எல்லாரையும் தெரியும் சார். பார்த்தியாம்மா லைனாக பெரிய ஆளுங்க பேரெல்லாம் சொல்லுவான் பாரு, இப்போ இவனுக்கு கூட்டமே இப்படி தான் அப்படின்னாரு. அந்த பொண்ணு உண்மையிலே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். சார் உண்மையாக சொல்லியா, இதே ஒரு கிழவி பேக்கை புட்டின்னு போயிருந்தால் கூட்டின்னு வருவேயா போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னாரு. எனக்கே சந்தேகம் வந்துச்சு, உண்மையிலே போயிருப்போமான்னு. சார் நம்ப மாட்டீங்க சார், கடைசியில் அந்த பொண்ணு தான் பேசி என்னை வெளியிட்டுன்னு வந்தது. மற்றவங்களுக்கு நன்மை பண்ணணும், எல்லாமே அப்படி தான் சார். கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக சொல்லுவான், இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. எல்லா இன்பத்திலும் துன்பம் இருக்கிறது, எல்லா துன்பத்திலும் இன்பம் இருக்கிறது. எப்படி? 2 உதாரணம் என் வாழ்க்கையிலேருந்து சொல்கிறேன் சார். இங்கே நிறைய பேர் பிளேனில் போயிருப்பீங்க. பிளேனில் போகிறதுன்றது ஒரு சுகம் இல்லையா? அதுவும் வெளிநாட்டுக்கு போகிறதுன்னா இன்னும் சுகம். டாக்டருக்கு தெரியும். ஒரு 9 ஹவர் லண்டனு, ஒரு 16 ஹவர் யூஎஸ்ஸு, சுகம். ஆனால் அது சுகம்தான், அது துன்பமாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது, நீங்கள் உட்கார இடத்த பொறுத்து. நம்ம லெவலுக்கு எக்கனாமிக் கிளாஸில் தான் சார் ஆர்கனைசர் போட்டு கொடுப்பாங்க, நம்மளுக்கு பிஸ்னஸ் கிளாஸ் போட மாட்டான். நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப தெளிவாக இந்த போர்டிங் கார்டு வாங்குகிற இடத்துல சண்டை போடுவேன், விண்டோ சீட்டுன்னு. ஏன்னா அதுதான் உண்மையிலேயே நல்ல சீட்டு. இந்த நடு சீட்டுன்னு ஒன்று இருக்குது சார், அதில் உட்கார்றதுக்கு பிளேன் மேலே ஏறி கோயின் வரலாம், அவ்வளோ இரிட்டேஷனு. ஏன்னா நம்ம ராசி 2 பக்கமும் குண்டா ஆள் உட்காந்துருவான். சரியா? இந்த கைப்பிடியில் எவன் கையை வைக்குதுன்னு அவனுக்கிட்ட சண்டை போடுறதுக்குள்ளே 4 ஹவர் போயிடும். இந்த ஓர சீட்டு இருக்குல்ல, அயில் சீட்டு, அதில் உட்கார்றது இன்னும் கொடுமை. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு எழுந்து போவான். நம்ம எழுந்து இடம் விடணும். அங்கே அப்படியே ஒதுங்க முடியாது. ஏன்னா எக்கனாமி சீட்டில் சீட்டு கம்மி, இடம் கம்மி, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ராசி அவர் டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தாலும் சுத்தம், தூங்கும் போதெல்லாம் எழுப்பின்னு பாரு எஸ்கியூஸ் மீன்னு ரண வேதனை. நான் ஒரு முறை லண்டன் போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டேன். இதான் விண்டோ சீட்டு. நோ சார் ஆல்ரெடி ஆன்லைனில் புக். விண்டோ சீட் ப்ளீஸ், கெஞ்சி கூத்தாடி விண்டோ சீட் வாங்கினேன் சார். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா என் விண்டோ சீட்டு சூப்பராக இருந்தது சார். அந்த பார்த்ததுலேயே எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி எக்ஸிட்டுன்னு இருக்கும் சார், அதுக்கு ஒட்டின ஒரு விண்டோ சீட்டு. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னால் சீட்டே கிடையாது, காலை தாராளமாக பரப்பிக்கலாம், முடிஞ்சால் படுத்துக்கலாம்.
அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஆஹா, இன்றைக்கி அதிர்ஷ்ட நாள், இன்பம், இன்றைக்கி அதிர்ஷ்ட நாள், நமக்கு இவ்வளோ இன்பம், ஓ சூப்பர் அப்படின்னு நினச்சேன். காலை நீட்டி அபான்னு உட்காந்தேன். கிடுகிடுன்னு ஒரு ஏர் ஹோஸ்டல் வந்தது என்கிட்ட. குனிஞ்சி, தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் சீட் சார் அப்படின்ச்சு. என்னது, நான் இல்லை தேங்க்ஸ் சொல்லணும், இந்தம்மா எதுக்கு, இது நான் சூஸ் பண்ணது இல்லையேன்னு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் ஆரம்பிச்சிதுங்க. சார், இஃப் எனி திங் கோஸ் ராங், இந்த எமர்ஜென்சி விண்டோவை திறப்போம், அது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அது எப்படி திறக்குதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன், கவனிங்க. நம்பர் 1 அப்படின்னது எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அடடா, தெரியாத மேலே வாட்டி இல்லை. என் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், சார் சரியாக கவனி சார், எங்கள் எல்லா உசுரும் உங்ககிட்ட தான் இருக்குதுன்னா. நான் ஏதோ பைலட்டு மாதிரி, சார் உண்மையிலேயே ஏண்டாப்பா அந்த சீட்டு வாங்கணும்னு ஆயிடுச்சு. வேர்த்து விறுவிறுத்து அந்த பையன் தூக்கமே வரலைங்க. அது இல்லாமல் அந்த குறிப்பிட்ட ஏரோஸ்டர் கிடுகிடுன்னு நடந்து வந்துட்டு வச்சுக்கலாம், பயமாக இருக்கும், திறக்க சொல்லுமோன்னு. அந்த அந்த லண்டனில் இறங்கினேன் சார், இறங்கணும் அபாடான்னு இருந்தது. ஆனாலும் மனசு ஓரத்தில் அவ்வளோ கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் வேறு இருந்தது இல்லை. சரி, என்றைக்காவது உதவும். இன்பம் என்று நினைத்தோம், அதில் துன்பம் இருக்கிறது. சரி, துன்பத்தில் இன்பம் இருக்கா? இருக்கு. நீங்கள் தீபாவளி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பேப்பர் பாருங்கள், நம்ம தமிழ் பேப்பருங்களேன், 2 விஷயம் கண்டிப்பாக இருக்கும். என்னது? ஒன்று, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை 5 கோடி அதிகம், 6 கோடி அதிகம், அது ஒன்று. 2வது, தீபாவளி சீட்டு போட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் ஓட்டம் போலீஸ் தேடுது, அது கண்டிப்பாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஆளுங்க ஏமாறதுக்கு ரெடியாக இருக்கான் சார். உண்மையிலேயே இந்த தீபாவளி முடிஞ்சுது, 2 நாள் கழித்து பார்க்குறேன், என் ஒய்ஃபு உம்முன்னு வந்தாங்க. என்னென்ன இல்லைங்க, என்ன இல்லை, வீட்டு செலவுக்கு நீங்கள் கொடுக்குற காசை மிச்சம் இல்லை, அது ஆட்டையை போட்டது மிச்சம் பண்ணி சீட்டு போட்டேன். நான், பக்கத்து வீட்டு அக்கா, அந்த அக்கா எல்லாம் லேடிஸ் எல்லாம் சீட்டு போட்டேன். அந்த ஆள் ஓடி போயிட்டாங்க 5. இதுவரையும் எவ்வளோ கட்டினேன்னு? 85,000 ரூபா. கடைசி சீட்டு எடுக்கலான்னு இருந்தேன், 85,000 ரூபா நஷ்டம் சார். 85,000 ரூபா என் பணம் நஷ்டம். துன்பம் தான் இல்லை, அதில் ஒரு இன்பம் இருக்குது. ஏன்னா என் மனைவி அன்னைக்கு காட்டின பணிவு, மரியாதை, அந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நடந்தா பாரு, 20 வருஷம் கழித்து அதை அப்படியே பார்த்தேன். இந்த மரியாதை கிடைக்கணும், 85,000 ரூபாய் எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம், போட விட்ட. நீங்கள் எல்லாரும், எல்லா ஹஸ்பண்டுங்களும் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நீங்களும் போய் அல்ல பவ்யம் போனேன். அங்கே பார்த்தா நம்மளை விட பெரிய பலியாடுங்க நிறைய இருக்குது, பெரிய கியூ. அது எல்லா ஒய்ஃபுங்க கொடுத்து ஏமாந்து கீழே நிற்கிறோம். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அவருக்கு என்ன தெரியுது பார்த்துட்டு, சார் நீங்கள் கூட வாங்கினார். நான் சொன்னேன், இல்லை சார் ஒய்ஃபு. என்ன சார் நீங்கள் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேணாவா? அவர் நம்ம அவர் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரி யார் வீட்டில் கண்ட்ரோலாக இருக்குதுங்க? ஆனால் சார் இப்போவும் அந்த பவ்யம் அப்படியே இருக்குது. தீபாவளியிலேருந்து பொங்கல் கூட முடிஞ்சிச்சு, பவ்யம் அப்படியே இருக்குது. ஏதாவது திருப்பியும் ஒரு உனக்கு பேச ஆரம்பித்தா உடனே கேட்பேன், இந்த வருஷம் எங்கேயும் சீட்டு கட்டலையா அப்படின்னு சைலண்ட்டாகிடுவா. எல்லாமே அப்படி தாங்க.